சூப்பரான ஈஸியான தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஓம் பாலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். அது நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்தியாலேயே கட் பண்ணிக்கோங்க. நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் குக்கரில் நல்லா ஸ்டவ்வில் நல்லா அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் செக்கு கடலைன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். போட்டுனா அதில் நல்ல வாசனையாக இருக்கும். இதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியெல்லாம் போட்டு ஒரு வதக்கிட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அதை சும்மா நீங்கள் கிளறி விட்டால் போதும். நம்ம கை வலிக்க வச்சு கிண்டணுங்கிற அவசியம் கிடையாது. இதில் ஈஸியாக இருக்கும். அப்பப்போ கிண்டினா இதேமாரி பதத்துக்கு வந்துடும். அதில் உள்ள தண்ணியெலாம் சுண்டி போய் இதுமாரி நல்லா குழஞ்சி அடியில் வந்தோடனே நம்ம 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறினோடனே இதில் நான் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் நிறைய சேர்த்துறாதீங்க, கசப்பு தட்டிடும். அதனால் லைட்டாக வெந்தயம் 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும். எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கடுகு வெடித்து வந்தோடனே இதேமாரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிட்டு அதில் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறினோடனே லாஸ்ட்டாக நான் ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் நல்ல எண்ணெய் எடுத்திருக்கேன். செக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அது போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை டேஸ்ட்டாக இருக்கும். அதில் சேர்த்திங்கன்னா சேர்த்து நல்லா பொரிஞ்சோடனே அந்த இதில் எடுத்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். இது நம்ம சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலே உங்களுக்கு இந்த உப்பு பத்தலைன்னா வேணால் உப்பு இந்த இதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா ஓம் பாலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.